So, Kana, கவனிடா exercise 2.7 question number 3 and 4 ஒரே இதில் பார்த்தலாம். So, question number 3 பாருங்க. In a GP ஒரு geometric progression கொடுத்திருக்கிறாங்க. So, given first எடுத்து எழுதிருங்க. What is the geometric progression that has been given here? 729, 243, 81. So, it goes on. We have to find the T7, அதாவது 7th term. கரெக்டா? So, அப்போ first நீங்க general form எழுதிக்கோங்க. Tn equals என்ன சொல்லிருக்கேன்? AR to the power சொல்லுங்க பார்க்கலாம். N minus 1. AR to the power N minus 1. So, அப்போ R first நமக்கு தெரியணும். A எடுத்து எழுதிடலாம். Givenல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? A equals 729. R equals எப்படி கண்டுபிடிக்கணும்? T2 by T1. 243 divided by 729. So, நான் இப்ப 3 table simplify பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா 381 are இங்க என்னது 3 2s are 6 இங்க remainder 1 3 4s are 12 3 3s are 9 சரி அடிச்சலாம். So, அடுத்தது என்ன 3 table again 3 2s are 6 remainder 2 3 7s are 21 இங்க 81 next 3 9s are 27 3 27s are next 3 3s are 9 3 9s are 3 1s are 3 3 3s are மேம் இது ரொம்ப பெரிய சிம்பிளிஃபிகேஷன் மேம் அப்படின்னா கண்ணு உனக்கு டைரக்டா 9 டேபிள் இல்ல 27 டேபிள் இந்த மாதிரி பண்ண முடியும்னாலும் பிகாஸ் இதெல்லாம் ஸ்கொயர் கியூப் நம்பர்ஸ் தான் நமக்கு கரெக்டா. ஸோ அதனால டைரக்டா பண்ண முடியும்னா டைரக்டா பண்ணுங்க. இல்ல மேம் பேசிக்கா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து பண்றேன் பொறுமையா பண்ணாலும் தப்பு இல்லாம பண்றேன் அப்படின்னா இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1/3 அப்ப நமக்கு சிம்பிளிஃபை ஆயிட்டே வந்து ஃபைனஸ்ட் சிம்பிளஸ்ட் ஃபிராக்ஷன் என்னது? ஸோ 1/3 அப்ப ஆரோட வேல்யூ 1/3 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? we need T7 which means AR to the power 7 minus 1 AR to the power 6 அப்ப 729 into 1/3 into 1/3 power 6 பண்ண முடியும்னாலும் 3 power 6 பண்ணிருங்க செல்லம். சரி அடி கண்ணு இல்ல அப்படின்னா டைரக்டா எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதிருங்க. கேன்சலேஷன் ஈஸி மேம் அப்படின்னா நீங்க எக்ஸ்பான்ஷன்லயே எழுதிருங்க. சரி அடி கண்ணு. ஸோ 1/3 நான் எத்தனை டைம்ஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணிருக்கேன்? 6 டைம்ஸ் பண்ணிருப்பேன். சரி அடிமா. ஸோ 3 டேபிள் சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிச்சோம்னா இங்க என்ன வரும் உங்களுக்கு? 243. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது இந்த 3க்கு என்ன பண்ணலாம்? 81. நெக்ஸ்ட் இங்க 3க்கு 3 1s are இங்க 3 27s are நெக்ஸ்ட் 3 1s are இங்க 3 9s are கரெக்டா சொல்லும். நெக்ஸ்ட் 3 1s are 3 3s are நெக்ஸ்ட் 3 1s are 3 1s are. So what is the value? 1. வேல்யூ என்னடி சொல்லும்? 1. புரியுதா அடித்தங்க? ஸோ அப்ப மேம் என்ன மேம் டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் பண்றேன்னு நினைச்சிட வேணாங்கன்னு இங்க பாரு இது 729ன்றது நியூமரேட்டர். நான் மேல ஸ்பேஸ் பத்தாதுன்னு கீழே சிம்பிளிஃபை பண்ணிட்டே வர ஸ்டெப் பை ஸ்டெப்பா. சரி அடிச்சலாம். உங்களுக்கு இது கன்ஃபியூசிங்கா இருக்குன்னா 243 81 இப்படி மேல கூட எழுதிட்டு போய்க்கோங்க. சரி அடிக்கண்ணு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க. ஸோ ஆன்சர் என்ன அடிக்கணுமா? 1. T7 seventh term of this particular sequence is 1. சரி அடிச்சலாம். You have found out the answer. சரியாமா? Fourth subdivision போலாமா? So what are the terms that are given as consecutive terms? X plus 6, X plus 12, X plus 15. ஓகேவா? எடுத்து எழுதிக்கலாமா அதை first? Given X plus 6, X plus 12, X plus 15. These terms are in geometric progression. So இதுல என்ன கொடுத்திருக்காங்க? We have to find the value of X. If they are in geometric progression. இது வந்து it is in GP கொடுத்துட்டாங்க அப்படின்னா GPன்றது எதை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணலாம்? T3 by T2 equals T2 by T1. ஆமாவா இல்லையா? கரெக்டா கண்ணு? ஸோ அப்ப T3 என்னது? X plus 15 by X plus 12. கரெக்டா? T1, T2, T3 equals இங்க T2 by T1 என்னது? X plus 12 by X plus 6. இப்படி இருக்கு. A by B equals C by Dன்ற ஃபார்மெட்ல இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை. கரெக்டா? AD equals BC மல்டிப்ளை பண்ணலாம். ஆமாவா இல்லையா? ஸோ அப்ப என்ன வரும்? X plus 15 into X plus 6 equals X plus 12 the whole square. ஏன்னா இது 2 டைம் மல்டிப்ளை ஆகுதுன்னா ஒரே டேர்ம் 2 டைம் மல்டிப்ளை ஆகுதுன்னா நான் ஸ்கொயர்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதுல என்னது? X into X, X into 6. அடுத்தது 15 into X, 15 into 6. கரெக்டா? ஒவ்வொரு டேர்முமே மல்டிப்ளை ஆகணும். அப்ப x square plus 6x plus 15x plus 15 into 6.
15 into 6 na என்னது 60 plus 30 distributive property that is equal to 90. அப்ப 90 equals a plus b the whole square formula. இல்ல மேம் எனக்கு தெரியாது அப்படின்னாலும் நீங்க x plus 12 into x plus 12 expand பண்ணிட்டு ஒவ்வொரு டேர்மையும் உள்ள மல்டிப்ளை பண்ணணும் அப்படியும் பண்ணலாம். இல்ல மேம் a plus b the whole square formula தெரியும் அப்படின்றவங்க a square அப்ப x square plus b square அப்ப 12 square. So 12 square னா நமக்கு 144. அடுத்த ஸ்டெப்ல நான் அதை பண்ணிடுறேன். 2ab 2 into x into 12. சரியாடி கண்ணு? So அப்ப இங்க என்ன வரும் டோட்டலா? x square like terms simplify பண்ணும். 6 plus 15 21 21x plus 90 plus 90. அதே மாதிரி இந்த சைடு x square plus 12 square ஓட வேல்யூ என்ன? 144 plus 2 into x into 12. 2 12s are 24. 24 into x is 24x. ஓகே வாடி செல்லம். ஸோ இப்போ பாருங்க ரெண்டு சைட்லையுமே எக்ஸ் ஸ்கொயர்ன்றது இருக்குதுன்னா இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா? எப்படி மேம் கேன்சல் பண்ணீங்க? ஒரே மாதிரி இருந்தால் ஆட் தான் ஆகும்னா கன்ஃபியூஸ் ஆயிக்காத செல்லம். ரெண்டு சைடுமே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒரு சைடுக்கு ஷிஃப்ட் ஆகிறப்ப என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எப்படியுமே கேன்சல் தான் ஆகும். இட் வில் பி ஈக்குவல் டு 0. புரியுதா அடிக்கண்ணு நான் என்ன சொல்றேன்னு? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரே மேக்னிடியூட் அண்ட் ஒரே சிம்பிள் இருக்குன்னா இதே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்தால் நீங்கள் கேன்சல் பண்ண மாட்டீங்க. ரெண்டுமே பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மேக்னிடியூட் அதனுடைய கோஎஃபிஷியன்ட்டும் சேம். ஸோ டேர்ம்ஸ் எப்படியுமே கேன்சல் ஆகுறதுன்றதுனால நான் அப்படி பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்? டு த சேம் சைட். அப்போ இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே தான் பிகராக இருக்கு. ஸோ நான் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவாக இருக்கணுன்றதுக்காக இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் ஒரே சைட் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். சரி அடிச்சலாம். ஸோ இல்லை வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஒரு சைடில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ் டேர்ம்ஸை ஒரு சைடில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சரியாடிமா? ஸோ 144 லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் 21x ரைட் ஹேண்ட் சைடுக்கும் ஷிஃப்ட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? 24x 21 ஷிஃப்ட் ஆகிறப்ப சிம்பிள் சேஞ்ச் ஆகும். ஸோ மைனஸ் 21x. இங்கே என்ன ஆகும்? 90 இஸ் ஆல்ரெடி தேர். 144 ஷிஃப்ட் ஆகுது. ஸோ மைனஸ் 144னு வரும். கரெக்டா கண்ணு? ஸோ 24x மைனஸ் 21x ஓட வேல்யூ என்ன? 3x. என்னடா சொல்லும்? 3x ஈக்குவல்ஸ் 144 மைனஸ் 90. ஏன்னா 90 மைனஸ் 144 இருக்கு. ஆனால் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா நீங்கள் சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டு தென் யூ கேன் சேஞ்ச் த சிம்பிள். சரியாடி தங்கம்? ஸோ 54. அப்போ என்னன்னு எழுதணும்? மைனஸ் 54ன்னு எழுதணும். என்னடா தங்கம் எழுதணும்? மைனஸ் 54. அப்போ 3xோட வேல்யூ மைனஸ் 54னா எக்ஸோட வேல்யூ என்ன? மைனஸ் 54 by 3. ஸோ எகெயின் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 1s are 3, 3 1s are 3, ரிமைண்டர் 2, 3 8s are 24. x ஈக்குவல்ஸ் மைனஸ் 8. சிம்பிள் மறந்துடாத மேம். எனக்கு அந்த கால்குலேஷன் புரியல மேம்னா 54 டிவைடட் பை 3 பண்ணுங்க செல்லும். 3 1s are 3, ரிமைண்டர் 2, 4 comes down, 3 8s are 24. சிம்பிள் எடுத்து எழுதுறப்ப மறக்காத மைனஸ் 8ன்னு எடுத்து எழுதுங்க. சரி எடுத்தாங்க. ஸோ யூ ஃபவுண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ரைட், யூ ஃபவுண்ட் அவுட் தி ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள். ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா இதில்? ஓகே. ஸோ தேர்ட் சம் ஃபோர்த் சம் ரெண்டுமே முடிச்சாச்சு. ஓகே வாடிக்கண்ணு? தேர்ட் சம்ல செவன்த் டேர்முக்கு யூ அப்ளைட் த ஜென்ரல் ஃபார்முலா. கரெக்டா? டிஎன் அப்படின்ற ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கீங்க. அவ்வளோதான். ஃபோர்த் சம்ல நீங்க ஜஸ்ட் இந்த T3 பிகாஸ் இட் இஸ் இன் ஜிபி நீங்க இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறீங்க. T3 by T2ன்றதுல ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்றீங்க. அவ்வளோதாண்டி கண்ணு, சிம்பிள். சரி அடிமா? தேங்க்யூடா கண்ணு.